இப்போ வந்து நம்ம சிஃபிலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிஃபிலிஸில் வந்து நம்ம என்னென்னா, சிஃபிலிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வகையான ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து டெஃபினிஷன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து சிஃபிலிஸ் இஸ் அ க்ரோனிக் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் காசஸ் பை தி ஸ்பைரோகேட்ஸ் அண்ட் ட்ரிப்போனிமா பேலிடம். ஸ்பைரோகேட்ஸ் ட்ரிப்போனிமா பேலிடம் தான் வந்து ட்ரிப்போனிமா பேலிடம் தான் வந்து அதாவது வருது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட், வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன்ஸ் லைக் மதர் டு ஃபீட்டஸ், வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னாலையும், நான் செக்ஸ் கான்டாக்ட் லைக் ஸ்கின், மியூக்கஸ் மெம்பரெயின் அதனாலையும் வரக்கூடியது. இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னாலையும் வரக்கூடிய, ஸ்க்ரீனிங்னால் வரக்கூடியது. இப்போ வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் வந்து மதர் டு ஃபீட்டஸ்னால் வரக்கூடிய ஒரு டிசீஸு. இப்போ பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்த்தோன்னா, பேத்தோஜெனசிஸில் வந்து அப்புறம் ஸ்பைரோகேட்ஸ் த்ரூ என்டர் இன்டு தி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரெயின் ஆர் செக்ஷுவலி கான்டாக்ட் டியூரிங் த செக்ஷுவலி கான்டாக்ட் அதோட எபித்தீலியல் வந்து இன்வேட் ஆகி ஒரு மல்டிபிள் சேஞ்சஸ் தி ப்ரைமரி சிஃபிலிஸாக மாறுது. அண்ட் இட் பெயின் அண்ட் அல்சரேட்டடாக மாறி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஒரு ஹீலிங்காக மாறுது வித்தவுட் ட்ரீட்மெண்ட். ஸ்பான்டேனியஸ் ஹீலிங் ஆஃப் த வித்தவுட் ட்ரீட்மெண்ட்டாக மாறுது. இதுக்கு வந்து கரேஜ் இஸ் healing and spirochetes spreaded into the body in the via the bloodstream வழியாக போகி and lymphatic system வழியாக போகுது. இந்த systemic spread வந்து can be lead to next stage of the diseases of the secondary syphilis மாறுது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி சிஃபிலிஸ் எப்படி வருதுன்னா வந்து செகண்டரி சிஃபிலிஸ் வந்து ஸ்பைரோகேட்ஸ் ஆர் மல்டிபிள் ஆர்கன்குள்ளே போகிறது. லிம்ஃப் நோடு, ஃபீவர், மலீஸ் இது மூலிமா நிறைய ரேஷஸ் வருது. அந்த ஸ்பைரோகேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த லீஷன் வந்து ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரெயினில் தான் வந்து அதிகமாக வந்து வருது. அது கண்டெயின் நியூமரஸ் ஆஃப் ஸ்பைரோகேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம பாடியில். அண்ட் இது வந்து லேட்டராக வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி ஸ்பான்டேனியஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா லேட்டன்ட் ஸ்டேஜாக வந்து போகிறது. இந்த செகண்டரி சிஃபிலிஸ் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜாக போகுது. இந்த லேட்டன்ட் ஸ்டேஜ் வந்து ட்ரிப்போனிமா பேலிடம் வந்து ஒரு சிவியர் இந்த பாடியில் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஹைடிங் டு த லிவர், அதுக்கப்புறம் வந்து லிவரில், ஸ்ப்ளீனில், அதுக்கப்புறம் வந்து இதிலலாம் வந்து நம்ம இதிலலாம் வந்து பாடியிலலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஏசிம்டமேட்டிக்காக பீரியடில் வந்து இருக்கும். இட் ரிமைன்ஸ் டு தி ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிட்டட் டியூரிங் தி ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரிகர் எப்படி ஒரு ட்ரிகர் ப்ரோக்னாசிஸ் நடக்குதுன்னா, டெர்ஷரி சிஃபிலிஸ் வந்து இப்போது வந்து லேட்டன்ட் சிஃபிலிஸ் இருக்கா, இந்த லேட்டன்ட் சிஃபிலிஸ் வந்து ஃப்ரம் டெர்ஷரி சிஃபிலிஸ் வந்து லேட்டன்ட் சிஃபிலிஸ் வந்து தான் வருது. மீன்ஸ் அன்ட்ரீட்டட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 30 to 40% வந்து அன்ட்ரீட்டடாக இருக்கிறவங்களுக்கு தான் வருது. டிக்ளைன்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஏஜிங்னாலையும் இம்யூனோ சப்ரஷன்னாலையும், அதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியல் ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகெயின்ஸ்ட் வந்து இல்லை ஸ்பைரோகேட்ஸில், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடுது. அதுதான் வந்து டெர்ஷரி சிஃபிலிஸாக மாறுது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஃபிலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சிஃபிலிஸ் வந்து ப்ரைமரி, டெர்ஷரி, அதுக்கப்புறம் ப்ரைமரி, செகண்டரி, லேட்டன்ட் அண்ட் டெர்ஷரி வந்து பிரியுது. இந்த ப்ரைமரி வந்து 10 to 90 டேஸில் வந்து இன்குபேஷன் பீரியடாக வந்து இருக்குது. அப்போனா நம்ம சப்டாபிக்கில் வந்து இன்குபேஷன் பீரியட்னு போடணும். சான்சஸ் வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஜெனிட்டலில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அதுக்கப்புறம் இன்ட்யூஸ்டு அல்சராக வந்து ஜெனிட்டலில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரீஜனல் லிம்ஃபடினோபதி வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிம்ஃப் நோட் வந்து வந்திருக்கும். இந்த ரீஜனல் லிம்ஃப் நோட் வந்து என்லார்ஜ்மெண்ட் நடக்குது. இப்போ வந்து செகண்டரி சிஃபிலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்டரி சிஃபிலிஸ் எப்படின்னா அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், இது வந்து ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுது. இப்போ வந்து லைட்டாக தான் அல்சரேட்டட் வந்துருக்கும். இது வந்து செவரல் வீக் to மந்த்லேருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்குபேஷன் பீரியடாக இருக்குது. இப்போ இன்குபேஷன் பீரியட் ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பேலாராக இருக்கும். சிஸ்டமிக் மியூகோபேலார் ரேஷஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாம் சோலில் வந்து பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காண்டேலோமா மாய்ஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் லீஷன் வந்து ஸ்கின் ஃபோல்டில் வந்து நம்ம அதை பார்க்க முடியும்.
மியூக்கோசல் இன்வால்மெண்ட் மியூக்கோசானா எங்கே மியூக்கோசல் இன்வால்மெண்ட் வந்து ஓரல் அண்ட் ஜெனிட்டல் மியூக்கோசலில் வந்து நம்ம அதை பார்க்க முடியும். சிஸ்டமிக் சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், மலேஸ், சோர் த்ரோட்டு, அதுக்கப்புறம் ஹெட்டேக் வருது. மெயினாக வந்து இவங்களுக்கு ஹெட்டேக், ஃபீவர், மலேஸ், சோர் த்ரோட், ஹெட்டேக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மசில் ஏக் இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து லிம்ஃபடினோபதி வந்து கேரக்டரைஸ்டு பை தி நான் டெண்டர் லிம்ஃப் நோட் அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து இருக்குது. அண்டு சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரிசால்வ் டு தி ஸ்பான்டேனியஸ்லி பட் மே ரெக்கராக ஆகுது. லேட்டன்ட் சிப்பிலிஸ் வந்து asymptomatic phases not visible clinicalaக இருக்குது, not visible in the clinical sign. early and latent syphilis, early and latent syphilis, அதுக்கப்புறம் லேட்டன்ட் சிஃபிலிஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து ஏர்லி லேட்டன்ட் சிஃபிலிஸ் வந்து செகண்டரி சிம்டம்ஸ் வந்துருக்குமா, இது வந்து பொட்டென்ஷியலி வந்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேட்டன்ட் சிஃபிலிஸ் வந்து ஒரு நான் இன்ஃபெக்ஷியஸ் கண்டக்ஷனில் வந்து கன்ஜெனிட்டல் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணியிருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், டெர்ஷியரி சிஃபிலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெர்ஷியரி சிஃபிலிஸ்னால் என்னென்னா, இது வந்து இட் இஸ் அ கார்டியோவாஸ்குலர் சிஃபிலிஸ் இருக்கும். இந்த டெர்ஷியரி சிஃபிலிஸ் வந்து டோட்டலாக வந்து நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அன்ட்ரீட்டட் கண்டிஷனில் வந்து மல்டிபிள் சிண்ட்ரோம்ஸ் வந்து மேடப் அப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரமிக் பிளட் வெசல்ஸில், அதுக்கப்புறம் அயோட்டாவில், அதுக்கப்புறம் கார்டியாக்கில், அயோட்டிக் வால்வில் அதெல்லாம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரமிக் அப்ஸ்ட்ரக்ஷனாக வந்து இன்ஃப்ளமேஷன் இன் தி நேரோ கம்ப்ளீஷன் இந்த பிளட் வெசல்ஸில். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரைட்டிஸ்னால் அப்படி தான் சொல்கிறாங்க. நியூரோசிஃபிலிஸ், அதுக்கப்புறம் வந்து கம்மாட்டஸ் சிஃபிலிஸ் வந்து நெத்தியில் இருக்கும், மூளையில் இருக்குது. இதெல்லாமே வந்து இதை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுது, நியூரோவை வந்து டேமேஜ் பண்ணுது. இந்த பேரலைசிஸ் நடக்குது, மசில் பேரலைசிஸ் நடக்குது. கிரானுலோமட்டஸ் லீஷன் வந்து கம்மா, ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து போன், அதுக்கப்புறம் இதிலெல்லாம் வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. இப்போ என்ன பண்ணுறோன்னா கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் வந்து ட்ரிபோனிமா பல்லிடஸ்னால தான் இருக்குது, மதர் டு ஃபீட்டஸ்னால வரக்கூடியது. இது வந்து ஸ்னஃப். அதுக்கப்புறம் ஏர்லி மேனிஃபெஸ்டேஷன், அதாவது எப்படி நம்ம வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பிகாஸ் இது வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸில் வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஸ்னஃப் நோஸாக இருக்குது, ரேஷாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹெப்படோஸ்பினோமெகலி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டனில் வந்து நாச்சுரி டீத்து, ஹாட்ச்கின்ஸு, டெஃப்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்டெஸ்டைனல் கேரட், அதுக்கப்புறம் வந்து கேரட்டோசிஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து இது வந்து வந்துடும். இப்போ வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் வந்து மதர் டு ஃபீட்டஸில் வரக்கூடியது. அன்லைக் இந்த அக்வர்டு சிஃபிலிஸாக இருக்கும். இது வந்து மந்தில் ப்ரெக்னன்சிலேயே வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த சிஃபிலிஸ் வந்து ப்ரெக்னன்சிலேயே பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஃபீச்சர்ஸில் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. ஃப்ராண்டல் போஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேடல் நோஸ் இருக்கும். ஸ்கின்னில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆங்குலர் கீலேட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷப்பர் ஷின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்டீரியர் அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன்னஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஹிஞ்ச் மெட்டோகின் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெட்டோகின் சைன்னா வந்து எப்படின்னா, இந்த கிளாவிக்கல் இருக்கா, இது வந்து ரொம்ப திக்கனிங்காக வந்து ஸ்டெர்னோ கிளாவிக்கல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஹிங்கஸ் மெனாக்கி சைன் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் தான் வந்து ஹாட்ச்கின்ஸ் இன்சிசார், அதுக்கப்புறம் வந்து ஹட்சின்சன் இன்சிசார், அதுக்கப்புறம் மல்பெரி மோலார் இருக்குது. மல்பெரி மோலார், ஹட்சின்சன் இன்சிசார் இதில் தான் வரும். ஹட்சின்சன் இன்சிசார் வந்து இந்த டீத் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரையாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து எய்த் கிரேனியலில் வந்து டஃப்னஸ் இருக்குது. இன்டர்ஸ்டிஷியல் கெரட்டோசிஸ் வந்து நடக்குது. இன்ஃப்ளமேஷன் வந்து கார்னியாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நடக்குது. இப்போ டயக்னோசிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ஃப்ளூரசென்ட் டெஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் அப்சார்ப்ஷன் பார்க்கலாம். பெனிசிலின், அதுக்கப்புறம் வந்து எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின் இதெல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஏஸ்தட்டிக், அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன இருக்குன்னா, இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்னென்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக வந்து டைரக்ட் டிடெக்ஷனில் வந்து டைரக்ட் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. டெஸ்ட் வந்து என்ன டெஸ்ட்னா டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்போனிமல் டெஸ்ட்டு, அதாவது ரேப்பிடு பிளாஸ்மா ரீஜன், அதுக்கப்புறம் வந்து வென்டனல் டிசீஸ் ரிசர்ச்,
ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து லெபரட்டரி, ட்ரிப்போனிமல் டெஸ்ட்டுன்னு இருக்குது, ஃப்ளோரசன்ட் நான் ட்ரிப்போனிமல் டெஸ்ட்டுன்னு இது ஒரு டெஸ்ட் இருக்குது, பிளாஸ்மா டெஸ்ட்டு. ஃப்ளோரசன்ட் டெஸ்ட்டை வந்து எஃப்டிஏ வந்து ஃப்ளோரசன்ட் டெஸ்ட்டு, பேலிடம், அதுக்கப்புறம் வந்து பாலிசிரேஸ் அக்ரிகேஷன், ஃப்ளோரசன்ட் ட்ரிப்போனிமல் ஆன்டிபாடி அப்சார்ப்ஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்சைம் இம்யூனோபதி பார்க்கலாம். இது வந்து கன்ஃபர்ம் சிஃபிலிஸ் பண்ணிடலாம். மானிட்டரிங்கில் வந்து டேரக்ட் டைரக்ஷனில் வந்து டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து ஃப்ளோரசன்ட் ஆன்டிபாடி கொடுக்கலாம். இப்போ வந்து சிஎஸ்எஃப்ல வந்து அதுக்கப்புறம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் வந்து ப்ரோட்டீன் அதிலெல்லாம் பார்க்கலாம். தென் மாலிகுலர் டெஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலிமர் செயின் ரியாக்ஷனில் வந்து ட்ரிப்போனிமா பெல்லிடம் டிஎன்ஏல வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இமேஜிங் டெஸ்ட்டில் வந்து எக்ஸ்ரே, சிபிசி, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ இதிலலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா, ப்ரைமரி, ஸ்பெஷலி, இயர்லி, லேட்டன்ட் சிஃபிலிஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பெனிசிலின் கொடுக்குறாங்க. ஐஎம்ல பெனிசிலின் கொடுப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் பெனிசிலின் வந்து அதுக்கப்புறம் வந்து அசித்ரோமைசின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிசைக்ளின், அதுக்கப்புறம் வந்து செஃபலெக்சின், இதெல்லாம் டாக்ஸிசைக்ளின் வந்து 100 mg கொடுப்பாங்க 16 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து 1 mg வந்து ஓரலாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளெப்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாலோன் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட்டிவாக கொடுக்குறது. லேட்டன் சிஃபிலிஸ்க்கு வந்து பென்சாத்தின் பெனிசிலின் வந்து கொடுப்பாங்க. 3 வீக்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் வந்து டாக்ஸிசைக்ளின் கொடுக்குறாங்க. கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ்க்கு வந்து கிறிஸ்டல்ஸ் பெனிசிலின் வந்து ஐவியில் கொடுக்குறாங்க. ஐஎம்ல வந்து ப்ரோகைன் பெனிசிலின் கொடுக்குறாங்க. மானிட்டரிங்கில் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து விடிஆர்எல் டெஸ்ட்டும், இது வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும். 12 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சிஃபிலிஸோட ஃபுல் கொஸ்டினோட ஃபுல் மார்க்கு.